ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்மளுக்கு டியூஸ்டே எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். ஸோ இன்றைக்கான கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா, அதாவது 24,572 வந்து சப்போர்ட் எடுக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த லெவலில் வந்து எடுக்கல. டுமாரோ வந்து இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா எனக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 24,887 ஸோ இந்த லெவல் போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு அங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணால் நம்மளுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகணும். அதாவது 24,571 கீழே அது பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம வெயிட் பண்ண வேண்டியது 24,550 வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே மார்க்கெட் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா அப் ட்ரெண்ட் போக ஸ்டார்ட் ஆயிரும். அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் வர ஸ்டார்ட் ஆயிரும். 24,440 வரையும் நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து பிடிக்கலாம். ஸோ இது ரெண்டு கன்ஃபர்மேஷனில் தான் நாளைக்கு வந்து நம்மளோட ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். 24,550 கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வரணும். 24,072 ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகணும். ஸோ இது ரெண்டு கன்ஃபர்மேஷனில் மட்டும் நாளைக்கு வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். 24,440 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட் பொசிஷனுக்கு. நெக்ஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,298 நெக்ஸ்ட் டார்கெட்டாக செகண்ட் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.